வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பான்சர் பாருங்கள். ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக எல்லாரும் யூஸ்ஃபுல்லாக ஜஸ்ட் சிம்பிளாக இன்ஸ்டாகிராம் வச்சு ஃபேஸ்புக் ஒரு ரோஸ் போட்டு ஒரு டேட் 300 to 300 ஆவரேஜ் ஜாயின் பண்ணலாம். ப்ளஸ் இது ஒரு 5 minutes தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால யார் வேணால் பயன்படுத்திக்கலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. இது கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சார் உங்கள் படத்தில் நான் வேலை செஞ்சுருக்கேன் சார். ஏன் படத்துலையா? நான் மேக்ஸிமம் 100 டேரக்டர் இருக்காங்க. அதாவது உங்கள் 98க்கு அப்புறம் மேக்ஸிமம் ஒரு 100 டேரக்டர் இருந்தாலும் 95 டேரக்டர் வேலை செஞ்சுருக்கேன் சார். உங்கள் படையப்பாலாம் மைக் இது காட்டில் சார், மைக்கு பேன் போடுறேங்க சார். வேலை செஞ்சுருக்கேன் சார் உங்கள் படத்தில். அந்த பேன் போடுறது மாமா, ஆர்டிஸ்ட் பேன் போடுறது, எலக்ட்ரிஷியன். ஆமாம் சார், வேலை செஞ்சுருக்கேன் சார். சென்னையில் இருக்கிற எல்லா ஹோட்டலையும் கிட்டத்தட்ட நான் சர்வராக வேலை பார்த்துருக்கேன். ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவோம். அந்த ஷார்ட் ஃபிலிம் ஒரு சின்ன ரோல் தான் பண்ணார். நான் ஃபோன் பண்ணுறேன், எங்கண்ணே இருக்கீங்க அப்படின்னா, டப்பிங்கில் இருக்கேனே. எப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்னா, நான் ஊரில் இருக்கேன் தலைவர் அப்படின்னு. சரி, நான் நைட்டுக்குள்ளே வந்துடுறேன் அப்படின்ட்டு வச்சுட்டார். இந்த பேசினார். ஃபுல்லாக பெயிண்ட்டு சுண்ணாம்பா இருந்தது. என்னண்ணே அப்படின்னு. இல்லை தலைவரே, ஊருக்கு போனோன்னா திடீர்னு ஊருக்கு திரும்ப அனுப்ப மாட்டேன்ட்டாங்க. சரி, வீட்டிலே இருந்துட்டு நான் உனக்கு இங்கேயே கடை வச்சு தரேன், நீ சினிமாக்கெல்லாம் ஒன்றும் போனான்னு போய் பொண்ணு பார்த்துருக்காங்க. பொண்ணு பார்த்து பொண்ணு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. பொண்ணு வீட்டில் இருந்தால் திரும்ப மாப்பிள்ளை வீட்டுக்கு வராங்க. அதுக்காக நான் பெயிண்ட் அடிச்சிருந்தேன் வீட்டில். அப்போ நீங்கள் டப்பிங்னு ஃபோன் பண்ணிங்க. நான் குளிச்சு கிளம்பி வந்தேன்னா நான் ஊருக்கு போகிறேன்னு தெரிஞ்சிடும். அப்போனா ஒரு பையில ட்ரெஸ் எல்லாம் போட்டு டீ குடிச்சிட்டு வரேன்ட்டு வெளியே வந்தேன். அப்போ கல்யாணம் அவ்வளோன்ற வேற நம்ம இதுக்கு போனால் விட மாட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. இன்னும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் டப்பிங்காக 7 வருஷமாக வாய்ப்பு தேடிட்டு இருந்திருக்கு. அண்ட் நிறைய பேரை பார்த்துட்டேன். நான் பார்க்காத ப்ரொடியூசர் கிடையாது, பார்க்காத டைரக்டர் கிடையாது, போகாத ஆஃபீஸ் கிடையாது. அண்ட் ஒவ்வொரு இடத்துலையும் சார் தரையில் படுத்து தவழ்ந்து போகாத குறையாக போய் நான் சான்ஸ் கேட்குறேன். அப்படியே பார்த்துட்டே இருந்தவர் சான்ஸு அப்படின்னாரு. ஆமாண்ணா. அப்படியே ஏவிஎம்குள்ளேருந்து நேராக வெளியில் போய் அந்த கேட்டை தாண்டி ரைட்டில் போனீங்கன்னாக்க கொஞ்சம் தூரம் போனோடனே சிக்னல் வரும்ண்ணா. அந்த சிக்னல் லெஃப்ட்டு திரும்பிடாத, கோயம்பேடு போகிற ரூட் திரும்பிடாத, கொஞ்சம் தாண்டி போனேன்னு வச்சுக்கோ. தாண்டி போனேன்னு வச்சுனாக்க வடபழனி கோயில் வரணும். கோயில் திரும்பாத. அதையும் தாண்டி போனீங்கன்னாக்கா அது பக்கத்தில் ஒரு ஸ்டோர் பேரை சொல்லி அந்த ஸ்டோர் இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன், அந்த ஸ்டோர் மாடியில் ஏதாவது ஆஃபீஸ் இருக்கு போட்டிருக்கு, அங்கே போய் பார்க்க சொல்கிறாரு போட்டிருக்கு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த ஸ்டோரில் போய் ஒரு 1/2 கிலோ சான்ஸ் வேணும்னு கொடுப்பாங்க, வாங்கிட்டு போனார். எவ்வளோ பெரிய இன்சல்ட்டு. அதை அவரை இன்னைக்கும் நான் பார்க்கும் பொழுது இவர் இப்படி சொன்னாரே என்ன இந்த இடத்துல, ஆனால் அவர் அதை மறந்துட்டார். இதெல்லாம் மறக்கலை, மைண்டில் அப்படியே இருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கூட நான் சொல்லலை, உங்களெல்லாம் எத்தனை பேர் பார்த்துருக்கேன்டா, ரோட்ல அலையண்டாதீங்கலாம், கேரக்டர் கிடையாது, ஒன்றும் கிடையாது, போடா. நான் என்னங்க நீங்க தானே சொன்னீங்க, அதனால நிற்கிறேன் சொன்னா வீட்டுக்கு போ, கேரக்டர் கிடையாது. சரி ஓகே, கார் கொடுங்க, கார்லயே போறே சொன்னா கார்ல கிடையாது, அதுக்கு நீ வாடகை கொடுக்கணும், நடந்தே போடும் அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்ட உண்மையாவே பணம் கிடையாது, இவ்வளவு அவமானப்படுத்தாருன்னு சொல்லிட்டு ஏவிஎம் ஸ்டுடியோல இருந்து அப்படியே நடந்து வர்ற என் மைண்ட்ல எல்லாம் என்ன ஓடுதுன்னா, இதே கோடம்பாக்கம் ரோட்ல ஃபாரின் வண்டி எடுத்துக்கிட்டு அந்த கார்ல கால் மேல கால் போட்டு உட்காந்து இதே ஏவிஎம் ஸ்டோர்ல அதே ஃப்ளோர்ல போகலன்னு சொன்னா, நான் ரஜினிகாந்த் 2 வருஷத்துல ஏவிஎம் செட்டியார்கள் சிறந்த இட்டாலியன் ஃபியட் வண்டி 4.25 லட்சத்துக்கு வாங்கினேன். வெயிட் வாங்கிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 8 o'clock 8:30 எஸ் அப்படி உட்காந்து விடுறா வண்டியா ஏவிஎம். அதே ஃப்ளோர் அந்த ப்ரொடியூசர் வண்டி எங்கே கார் எங்கே அம்பாசிடர் நிற்க வந்ததோ அதே அங்கேயே அந்த வண்டி நிற்க வச்சு கீழே இறங்கி 555 சிகரெட் வண்டி வண்டி மேலே கை வச்சுட்டு 2 சிகரெட் எல்லாம் அங்கே கம்ப்ளீட்லி ஒரு யாரும் கவர்னர் வந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டாங்க.
Sri Bhaskar presents a nuanced portrayal of an aging neighbor caught in the clash of ego and urban frustration. Early success is always a scam. Yeah. Okay, wow. Yeah. Great things takes time. People who wait. Yeah. அவங்களுக்கு மட்டும் தான் it takes time. நானே எதிர்த்து நின்றாலும் என் கனவது வீழாது, இதயம் துளையுண்டாலும் என் மனமது ஓயாது. ஜெயிச்சிடா, உன்னை நம்பி இருக்கோண்டா, ஜெயிச்சிடா. ஜெயிப்பையா, கண்டிப்பா ஜெயிப்பேன். வச்சுட்டா. சரி.